சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். திறன் பேசிய ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். 2025 தமிழ் புத்தாண்டு பலன்கள். எல்லாருடைய இயக்கங்களும் பார்த்தீங்கன்னா 2025 ஜனவரி மாதம்தான் புத்தாண்டுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள். 2025 சித்திரை மாதத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலே தான் உங்களுடைய பலன்களே தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சு தான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும். ரிஷபராசியோடைய அதி தேவதை சுக்கிர பகவான். மகாலட்சுமியோடைய அனுகிரகம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் நிறையவே கிடைக்கும். பணம் காசு கிடைக்கும். 4 திசையிலிருந்து யோகங்கள் வரக்கூடிய தருணம் ரிஷபராசிக்கு தான் நிறையவே இருக்கு. இருந்த இடத்துல இருந்தே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தன்மை, கடினமான வேலைகள், கல்லு மண்ணு சுமக்காம வெயில் படாம இருந்த இடத்துல இருந்து வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபார நுணுக்கம் உடையவங்க நீங்க தான். நிறையா ஸ்டோர்ஸு, நிறையா ஏசி காற்று கீழே, ஃபேன் காற்று கீழே உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்குறீங்கள, இவங்கெல்லாம் இந்த ரிஷபராசியோடைய தன்மையாக நிறைய பேர் இருப்பீங்க. இருந்திருந்தாலும் 2025 உங்களுக்கு தான் யோகம். ஏன்னா ராசியில் இருக்க வேண்டிய குரு பகவான் பயிற்சியாகி ராசிக்கு 2வது வீட்டில் மிதுன ராசியில் பயிற்சிக்கு போகிறாரு. 2025 வரைக்கும் கல்யாணம் காட்சிகள் நடக்காத குழந்தைங்களுக்கு, படிச்சுட்டு வேலை இல்லாமல் பல இன்னல்ல துன்பம் அடையக்கூடிய குழந்தைகள், காலதாமதமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய ரிஷபராசிகள் உங்களுக்கு தான் யோகம். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துட்டு போகும்னு கேட்குறது விதி. அந்த விதியை மதியால சந்திரனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் பக்குவமான அமைப்பில் தான் தாய்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு, தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸில் இருந்து தனக்கு சேர்ந்தவங்களை, தனக்கு யார் யார் ஹோப் பண்ணுறாங்களோ இவங்களை எல்லாரையும் தெளிவு பண்ணிக்கிட்டு தாய்கிட்ட தெளிவான அமைப்பில் பேசுனா நீங்கள் யோகக்கார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கு. இந்த 2025 படிங்க, நல்ல வேலை கிடைக்கணும். வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் காட்சி பண்ணி குழந்தை குட்டிகளோட சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் இருக்குது. பொதுவாகவே ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஒரு கால தாமதமான ஒரு திருமணங்கள் பண்ணி வந்தால் அவங்க வாழ்க்கை உச்ச நிலை அடையக்கூடிய தன்மை உண்டு. அழகில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, அன்பான பண்பான படித்த ஜாதகமும் கூட படிக்காத மேதையும் ரிஷபராசி தான். தகப்பனுடைய நுணுக்கங்கள், தான் வீட்டோடைய நுணுக்கங்களை எப்படி தெளிவு பண்ணிட்டு அந்த வியாபாரத்தை எப்படி நம்ம கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு கடைங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா புள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி அப்பா முன்னோருடைய தொழில்களை நீங்கள் பண்ணால் ரிஷபராசிக்காரங்க யோகம் அடைவீங்க. அவங்ககிட்டையும் கையை கட்டி நிற்கக்கூடிய அமைப்பெல்லாம் வராது. தானே ராஜா தானே மந்திரின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அன்புக்குத்தான் நீங்கள் அடிபணிவீங்க. அதிகாரமாக யாராவது எவராது ஒன்று சொன்னால் அடிபணிய மாட்டீங்க. உங்கள் ஜாதக தன்மை அப்படி. தனியான வீடு, தனியான ரூம்பு, தனியான வாழ்க்கை, சொந்தம் பந்தத்து மேலே கேர் பண்ணாமல் தான் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாச்சுன்னா அங்கே போகணும், அங்கே சுற்றி பார்க்க போகணும், இங்கே போகணும், குழு மணாலி போகணும், இப்படி ஊட்டி கொடைக்கானல் போகணும், ஜாலியாக வாழ்க்கையை வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணம் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க. ஆனால் இத்தனை வருஷம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்களும் நஷ்டங்களும் அடைபடக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு. இந்த 2025 மேலே உங்கள் வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தருக்கு புதையல் கிடைக்குன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டலாம். ஆனால் புதையல் இந்த 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 இதில் கிடைக்காது. அரசர்கள் காலத்தில் புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ உனக்கு ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வழியில் காசு பணம் வரதுக்கு உண்டான அமைப்பும் புதையல் தான். இடம் வாங்கி அந்த இடத்த ஏர் உழுது, அந்த ஏர் உழுதுல பல பொருள்கள், பழங்கள், காய்கறிகள் அதை விற்றாலும் புதையல் தான். அப்படி ஒரு தன்மை தான் ரிஷபராசிக்கு வருது. லைஃப்பை ரசித்து ருசித்து வாழலாம். இனி வருங்காலத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் குரு பகவான். ராசிக்கு 3வது வீட்டில் கடக ராசிலையும் குரு பகவான் பேச்சு அடுத்த வருஷம். அப்போ இந்த 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் யோகங்கள் அடையக்கூடியதையும் தான் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி ஆகிறதுக்கும் இறைவனை வேண்டணும். சித்தர் வழிபாடுகளை பண்ணுங்க. ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்க. பணம் இருந்தால் தான் தானம், பணம் இல்லைன்னா தியானம். யார்கிட்டையும் லூஸ் டாக் கூடாதீங்க.
லூஸ் ஸ்டாக் விடாம தன்னை யாரும் கேட்குற பாவிச்சுக்கிட்டு தனக்குத்தானே நான் யாரு அப்படின்னு கேட்டு முழுமையான பக்குவங்கள் அடைஞ்சுக்கிட்டா நீங்க தாங்க யோகக்காரு. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பிரவேசம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியும் இருக்குது, நட்சத்திரமும் இருக்குது. இருந்திருந்தாலும் 2025 26 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் சொல்லி போவீங்க, கொடி பிடிப்பீங்க. ஆனால் அந்த டைமில் காசு பணத்தை நிறையா விரயம் பண்ணாமல் மக்களுடைய அனுகிரகத்தை மட்டும் வாங்கிக்கிங்க. காசு நிறையா விரயம் பண்ணால் மாட்டிக்குவீங்க. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். கணவனை மீறி கணவனுடைய ஒபீனியன் இல்லாமல் எங்கேயாவது காசு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், கணவனோட அதிகம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஆசை பாசையில் எங்கேயாவது காசு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் மாட்டிக்குவீங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளிக்கு கையெழுத்து போட்டாலும் மாட்டிக்குவீங்க. உங்கள் சொத்து விரயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூட்சமம் ஒன்று இருக்குது. ஒன்று கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒன்று மாமியாருக்குடைய பேச்சை கேட்கணும், இல்லை தாயோடைய பேச்சை கேட்கணும். யார் எவராது ஒரு பேச்சை கேட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கும். என்ன ஆசை என்ன தேவை, அதாவது யார்கிட்டையாவது அடிபணிஞ்சு யார்கூடையாவது ஒட்டுணர்ந்து போகணும் உங்கள் ஜாதகம். பெண்கள் தான் ரொம்ப கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும். நீங்கள் தான் கொஞ்சம் மாமியார்கிட்ட தெளிவான அமைப்பில் போனால் தான் நீங்கள் வாழ முடியும். இல்லைன்னா பிரிஞ்சு போகக்கூடிய தன்மைகள் வரும். உங்கள் மாமியாரே உங்களுக்கு இன்னல்கள் இடையூறுகள் விளைவிக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி விட்டுருவாங்க. இருந்தாலும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தாய்மை குணம் பாச குணம் அதிகம் உடைய ஒரு ஜாதக தன்மையும் கூட. நீங்கள் நல்ல வேலை பார்த்துட்டு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு ஆசைகள் வரும், இல்லை ஒரு கோயிலை கெட்டலான்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். இப்படி தனக்கு மீறினதை தானம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு தான் நிறையா வரும். ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்ன ஒரு சுக்கிரஸ்தலம் இருக்குது சென்னை வாசிகளுக்கு. இல்லைன்னா கஞ்சனூர் போகணும். வெண் தாமரை மலரை தான் நீங்கள் சாமிக்கு தானம் கொடுக்கணும், வெள்ளை பூக்களை தானம் கொடுக்கணும். இப்படி சின்ன 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 வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தால் படிப்புக்கு உண்டான வேலை கிடைச்சி காலங்காலத்தில் ஒரு 23 25 27 வயசுக்குள்ள ஒரு கல்யாணங்காட்சிகள் பண்ணி குழந்தை குட்டிகள் பெற்று வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு தான் இருக்குது. குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குருவுடைய பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கு. 2-3 கிரகங்கள் உங்களுக்கு தப்பான இடத்துல இருந்திருந்தாலும் குருவுடைய பலன் உங்களுக்கு இருக்கிறனால உங்கள் வாழ்க்கை இந்த 2025 26 பொன்னான நாட்கள் கூட சொல்லலாம். காற்றுள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லக்கூடியது பழமொழி. நேரங்காலங்கள் கிரகங்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் பொழுதே நம்ம என்னென்ன ஆசைப்படுறோம், என்னென்ன தேவை இருக்குது, ஃப்யூச்சருக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குற தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க, கனவு காணுங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்க. என் வாழ்க்கை இப்படித்தான் நான் அமையணும், நான் இப்படித்தான் கொண்டு போகணும்னு சொல்லக்கூடிய கனவை நினைவாக்கக்கூடிய வருஷம் இந்த 2025 to 26. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்கிறேன், அந்த வழிபாடை கேட்டுக்குங்க. முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க. அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில் வச்சுக்குங்க. சென்னையை தாண்டி திருவள்ளூர்கிட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது, திருவலங்காடு. அந்த திருவலங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம். தமிழ்நாட்டில் யாருமே மாந்தியை யாருமே நினைக்கிறது கிடையாது. ஆனால் கேரளாவில் ஆந்திராவில் மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்கோ அவருடைய தன்மைகளை வச்சு தான் ஜோதிடம். நோய், வறுமை, கஷ்டம், பயம், நஷ்டம், அவப்பேறு, அவமானம், சுபகாரியங்கள், அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது, பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்தி ஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குளந்தண்ணியை தலையில் கை காலை அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா இருப்பாங்க, அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு 3 சுற்று 5 சுற்று 9 சுற்று சுற்றிட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பார்த்துக்கிட்டு, சாமி இந்த வரக்கூடிய 2025 என் வாழ்க்கையில் விரயமாகக்கூடாது, பிரகாசமாக இருக்கணும், இருளை நீக்கி ஒளி வீசி கொடு. ஏன்னா 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்குது. இந்த வருஷம் என் வாழ்க்கை தெளிவாகணும், கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும், குழந்தை இல்லாதவனுக்கு
வேலை வெட்டி இல்லாமல் படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவப்பேர்ந்து விடுபட்டு அரசியலில் நான் உச்சநிலை வரணும்னு நினச்சிண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு 11 வாரம் போயிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாயிடுயா. முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போங்க. சிவாய நம. சிவாய நம. நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். என்னை பார்க்கணுன்னா உங்கள் பேர், வயசு, டேட்டு, மந்த்து, இயரு, டைமு, எந்த ஊரில் பிறந்தீங்கன்னு முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என் நம்பருக்கு. என்னை பார்க்கணுன்னா என்னுடைய வீடு தாம்பரத்தில் நம்பர் 13 திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், MES ரோடு, மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ADMK கட்சி ஆஃபீஸ் இருக்கும். அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு. அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம், அருள்வாக்கு, குறி சொல்கிறேன். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும். ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நேரில் வரவங்க இந்த அட்ரஸ்க்கு வாங்க. சென்னையில் தான் இருப்பேன். எல்லோரும் வரும்போது 3 எலுமிச்சம்பழம், 15 ரூபாய்க்கு வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, உங்கள் ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன், ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன், என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன். எல்லாரும் நல்லா இருக்கணும். 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம.